உங்க பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், பொண்ணு கேட்டு வர சொன்னாங்க. சரிங்களா, நாங்க இப்போ ஒரு 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவோம். இல்ல இல்ல, இங்க அழுக்கா இருந்துச்சு. உன் டிக்கி அழுக்காயிடக்கூடாதுன்னு என் டிக்கியை வச்சு அழுக்க தொடச்சேன். இந்த நரநாட்டியெல்லாம் பயங்கரமா பேசுறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. ஆமா, 3 மாசமா முழுகாம இருக்க ஆண்டி. ஆண்டி 3 மாசமாச்சு. எங்க வீட்டுக்கு போலாம். நீ ப்ரப்போஸ் பண்ணு. ஐ லவ் யூ டெடி. ஐ லவ் யூ டெடி. ஐ லவ் யூ எல்லாருமே தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு முகத்துல வந்துட்டு ஒரு இது வரணும், ஒரு வெக்கம். என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணு எப்படி ப்ரப்போஸ் பண்ணும் தெரியுமா? அது லவ் உள்ள வரும்போது அப்படியே வாய் வயர்லாம் பத்திக்கும் அந்த பொண்ணுக்கு. நான் விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்காத டெடி. ஐ லவ் யூ. நிஜமாவே லவ் பண்ற டெடி. லவ் யூ. சரி வா வீட்டுக்கு. இல்ல, அந்த மல்லிப்பூக்கு நடுவுல இந்த ரோசா பூ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கல்யாணம் தான் இப்போ. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாம யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அது மேலே அப்படி போடுவேன். சுத்தி சுத்தி லவ் பண்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு பொண்ணு பின்னால பைத்தியமா சுத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ? கேள்விப்பட்டதில்ல. அததான் இப்ப பண்ண போறேன். நான் அழக வர்ணிச்சிட்டு இருக்கிறேன், வர்ணிச்சு பாக்குறேன். புரியுதா? டெடிங்க வா டெடி. ஐ லவ் யூ டெடி. அப்படியா? உண்மையா? நான் வந்து உட்காரு டெடி. இல்ல இல்ல, இங்க அழுக்கா இருந்துச்சு. உன் டிக்கி அழுக்காயிடக்கூடாதுன்னு என் டிக்கியை வச்சு அழுக்க தொடச்சேன். இந்த நரநாட்டியெல்லாம் பயங்கரமா பேசுறேன். அப்ப ப்ரப்போஸ் பண்ணு எனக்கு. ஏய் பைத்தியக்காரா, ஐ லவ் யூ. அப்படி இல்ல, இந்த பூவை கொடுத்து அந்த முட்டி போட்டு அந்த மாதிரி பண்ணு, அப்பதான் நம்புவேன். நீ யாருக்கோ வாங்கிட்டு வந்திருக்க, இது எவளுக்கு வாங்கிட்டு வந்த? அது உனக்கு தான். அப்போ என்னை லவ் பண்றல, அப்ப அந்த பூவை உன் தலையில வச்சுக்க, அப்பதான் நம்புவேன். அட பைத்தியக்காரா, உன்னை நான் லவ் பண்றேன். இல்ல, நீ அந்த பூவை தலையில வச்சுக்கோ, அப்பதான் நான் நம்புவேன். இவ்ளோ நேரம் பேசியிருக்க, அந்த பூ தலையில வச்சுக்கோ, அப்பதான் என் லவ் பழிக்கும். அந்த பூ நோ, நான் நம்ப மாட்டேன். ஏய் சரி, எங்க அம்மா கிட்ட சொன்னா நம்புவல? உங்க அம்மா கிட்ட சொல்லு. இரு, எங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டா? நிஜமாவே? பண்ணு. பண்ணிடுறேன். அம்மா என்ன சொல்றாங்க? நான் பேசுறேன், அத்தை கிட்ட நான் பேசுறேன். அம்மா எடுக்கலடா, இன்னும் வாய் மூடுறா. அதான் எடுப்பாங்க. குடு நான் பேசுறேன். ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். நான் பேசுறேன். ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா. எங்க போன குடுடா. எது? எங்க அம்மா எடுத்துட்டு போறாங்க. எடுக்கட்டும். அத்தை கிட்ட முறைப்படி பொண்ணு கேக்குறேன். நான் வந்துட்டு அந்த மாதிரி இல்ல, முறைப்படி கேட்பேன். ஹலோ ஆண்டி, இல்ல உங்க பொண்ணு வந்துட்டு லவ் பண்றாங்களா என்னைய? இல்ல உங்க பொண்ணு லவ் பண்றாங்களா? இல்ல ஆமான்னு சொல்றாங்க. இல்ல உங்க பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், பொண்ணு கேட்டு வர சொன்னாங்க. சரிங்களா, நாங்க இப்போ ஒரு 10 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவோம். நான்சென்ஸ். உனக்கு அறிவில்லை எங்க அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு? சும்மா ரோட்ல போகும்போது வந்து பேசுனீங்கன்னு பேசினேன். அறிவில்லை உனக்கு? அப்படி பேசாத. நீ தான் லவ் பண்றேன்னு சொன்னில்ல. போடா, எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கேன், வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியும். அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. கால் பண்றாங்க. திருப்பி கால் பண்ணா எடுக்க கூடாது. எங்க அம்மா திருப்பி கால் பண்றாங்க. உனக்கு அறிவில்லை? சும்மா இது என்னது விளாட்டா? இங்க பாரு, அப்படி பண்ணாத, நல்லா இல்ல. அம்மா இல்லம்மா, அவன் சும்மா சொல்றான். அது ஒரு டேட் போட்டு எவனோ வந்திருக்காமா, பரதேசி பையன். இல்ல உண்மைதான் ஆண்டி. அம்மா இல்லம்மா, ஆண்டி உங்க பொண்ணு தான் லவ் பண்ற. இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. கல்யாணமா? ஆமா. இல்லம்மா, 3 மாசமா முழுகாம இருக்க ஆண்டி. 3 மாசமாச்சு. அப்ப போன கட் பண்ணு, நான் கூப்பிடுறேன். பண்ணு
அப்போ ஒழுங்கா பண்ணு. இல்ல அப்படின்னா நான் இன்னும் சொல்லுவேன், ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு உயிரா லவ் பண்றோம் நீ. நானும் உன்னை லவ் பண்றேன். சத்தியமா? ஆமாடா. எங்க அம்மா கிட்ட இப்படி தானே சொன்ன. வா இப்ப வீட்டுக்கு போனா எனக்கு மட்டும் செருப்படி விழும். வா. எதுக்கு வீட்டுக்கு போலாம். வா. ஏன் வீட்டுக்கு? ஒரு நிமிஷம், உன் போன் நான் எடுத்துக்கிட்டேன். வா போலாம். இல்ல வீட்டுக்கு வேண்டாம். வீட்டுக்கு அதுதான் கல்யாணம் தானே. டேய் வாயை மூடிட்டு இல்ல நீ அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? யார் நீ? ஃபர்ஸ்ட் உன் மூஞ்ச காட்டு. மூஞ்சி பார்க்கலாம். உன் மூஞ்ச காட்டுன்னு சொன்னேன். இல்ல மூஞ்சி வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னால மூஞ்ச காட்டுன்னு சொன்னேடி. கல்யாணத்துக்கு முன்னால காட்ட கூடாது. ஏய் நில்றா. ஏய் இங்க பாரு. வரி ஓடிட்டு இருக்கு. எங்க அம்மா கிட்ட இருக்குடா சொன்ன. அறிவு இல்ல உனக்கு? கூல் பொண்ணு வீட்ல இப்படி தான் பேசிட்டு இருப்பீங்க. வா. கல்யாணம் இப்ப நீ பண்ற. உன் பேச நீ காட்ற. இல்ல பண்ற. நீ லவ் பண்ற. என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவோம். என்ன பண்ற? லவ் பண்ணுமா? என்ன லவ் பண்றது? மூஞ்சி கூட தெரியாம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவோம். யாரையாவது கூப்பிட்டுமா? அறிவில்ல உனக்கு? எதுக்கு டேடி எங்க அம்மா கிட்ட இப்படி ஃபோன் பண்ணி சொன்னேன்? நான் எனக்கு வேற வழி தெரியல. உன்னை நான் இவ்வளவு தூரம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன். வீட்டுக்கு போனா எவ்வளவு பிரச்சனை நடக்கும் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. நான் இருக்கேன்ல, உன் பிரச்சனைக்கு வழிகாட்டியா நான் தான் இருக்கேன்ல. எங்க இருக்க டேடி? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை. சுத்தமா ஃபாலோ பண்ண. நானும் உன்னை பாத்துர்க்கேன். தூரமா நின்னு பார்க்க வேண்டியது கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? 3 வருஷத்துல எவ்வளவு நாள் இந்த சைடு போயிருப்பேன். ஒரே ஒரு நாள் வந்து என்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். இப்ப வந்து நீதான் அப்படின்னு உன் வாய்ஸை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் உங்ககிட்ட பேசினது இல்லையா? எப்படி வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன்? தூரத்துல நின்று நீ பேசும்போது கேட்டிருக்கேன் டேடி. நானும் உன்னை பார்த்திருக்கேன். நான் பார்த்தா மட்டும் நீ திரும்பிப்ப. அப்போ உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். அப்போ எப்படி 3 வருஷமா இப்படி ஒரு பையன் பாக்குறதுன்னு தெரியாம பேசுறதுன்னு தெரியாம எப்படி கிராஸ் பண்ணி போனீங்க? பாத்துருக்கேன்னு எனக்கு தெரியும். நீயா வந்து பேசுவேன்னு நினைச்சேன். இப்படி டெடி கிட்ட போட்டுட்டு வந்து பேசுறேன். சரி நான் உன் கூட விளையாடலாம்னு நினைச்சேன். எல்லாருமே பசங்க தான் வந்து பேசணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? பசங்க தான் வந்து பேசணும். பொண்ணுங்களுக்கு அந்த தைரியம் இல்ல. பொண்ணுங்களுக்கு தைரியம் இல்ல. அப்போ அந்த பாய் பெஸ்ட் இப்ப வாரேன்னு சொன்னேன். எனக்கு பாய் பெஸ்டியும் இல்ல, பாய் ஃப்ரெண்டும் இல்ல. பாய் பெஸ்டியும் இல்ல, பாய் ஃப்ரெண்டும் இல்ல. இல்லையா? நீ தான் வந்து பேசல. இப்ப போய் எங்க அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டே போனா செருப்புல அடிப்பாங்க. அப்ப உனக்கு பிடிச்சிருக்கா? உண்மை பிடிச்சிருக்கு. நானும் உன்னை லவ் பண்றேன் டெடி. நம்ப முடியலையே டெடி. நான் உன்னை பார்த்திருக்கேன். சரி நான் நம்பணும்னா நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? என்ன பண்ணும்? அந்த பூவை எடுத்து தலையில வை. உனக்கு தலையில வச்சு நம்புவேன். இதோ ஒரு நிமிஷம் இரு. பின் கூட இல்ல டெடி. பைத்தியம். நான் வேணா வச்சு விடவா? ஒரு நீயே வை. ஏன்னா உனக்காக தான் பூ வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? அந்த மல்லிப்பூ வச்சு வாடுது. அந்த பாட்டு கேட்டேன். உன் ஞாபகம் தான் வந்துச்சு. பின்னால திரும்பி வை. நான் பார்க்கவா? வேண்டாம். நானே வச்சுக்கிறேன். நீயே வச்சிட்டியா? நல்லா இருக்கு. இந்த பூ வச்சதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு பொண்ணாவே உணரப்படுற. தேங்க்ஸ். நல்லா இருக்கு. இப்போ பூ வச்சதெல்லாம் முக்கியம் இல்லை. எங்க வீட்ல இப்படி சொல்லிட்டீங்க, என்ன பண்றது? வீட்ல நல்லா இருக்கு. தேங்க்ஸ். பூ நீயே வாங்குனியா? நானே வாங்கினேன். எதுக்கு மல்லிப்பூ? நான் ஓகே சொல்லிடுவேன் தெரியுமா? இல்ல ரோஸ் பூ அப்படிங்கும்போது நல்லா இருக்காது. அது ஒரு லவர்ஸ்க்கு கொடுக்கலாம். கட்டிக்க போற பொண்ணுக்கு எல்லாரும் மல்லிப்பூ தானே கொடுப்பாங்க. ஆமா. எங்க அம்மா கால் பண்றாங்க டேடி. உங்க அம்மா கால் பண்றாங்களா? சரி கட் பண்ணு, நம்ம போலாம். வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாம். நீ வந்து பேசுவியா? இது மல்லிப்பூ. இது இல்ல பூ கீழே விழுந்துச்சு. நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. எதுக்கு உனக்கு சிரமம் இல்ல? நானே வச்சுக்கிறேன். மல்லிகை பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது. அடி பஞ்சு மெத்தை. நல்லா இருக்கா? இப்போ என்ன பார்த்து ஐ லவ் யூ இல்ல என்ன பார்த்து சொல்லணும்னு சொன்னேன். ஐ லவ் யூ டேடி. வெக்கமே படலையே. அந்த ஒரு பொண்ணு எப்படி ப்ரப்போஸ் பண்ணும் தெரியுமா? அது லவ் உள்ள வரும்போது அப்படியே வாய் வயிறெல்லாம் பத்திக்கும் அந்த பொண்ணுக்கு. நான் விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்காத டேடி. ஐ லவ் யூ. அப்பா மௌன
நீ 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 அப்போ என்ன பண்ற? எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க டெடி, உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. கால் பண்ணட்டும், போகணும் அங்க. வா கால் பண்ணட்டும், போகலாம். கட் பண்ணு, சைலண்ட்ல போடு. நான் சைலண்ட்ல போட்டுருக்கேன். நீ போட்டுக்க. நம்ம போகலாம், வீட்டுக்கு தானே போகணும். வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னால யாரோ வராங்க, அந்த மாதிரி நம்ம கப்புள்ஸா போகணும். சீக்கிரமே போகணும் அந்த மாதிரி, இந்த பைக்ல. போலாம். சரியா? அது வந்துட்டு இந்த படம் பாத்தியா? வெந்து தணிந்தது காடு, அந்த படம் பாத்தியா? பார்க்கலையே. அதுல சிம்பு இப்படிதான் புல்லட் வச்சு கூட்டு போவாரு. சரி டேடி, வளன்னு பேசாத, கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு போலாம். அம்மா இப்ப ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்கல்ல. அம்மா பயந்தாங்க? இவ்வளவு நேரம் பேசும்போது தெரியலையா அம்மா பயப்படுவாங்கன்னு? எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் சரி தெரிஞ்ச பையன் தானே நின்று. நீ வா, நம்ம போலாம். எங்க போலாம்? எங்க வீட்டுக்கு போலாம். நீ ப்ரப்போஸ் பண்ணு. ஐ லவ் யூ டேடி. ஐ லவ் யூ டேடி. ஐ லவ் யூ எல்லாருமே தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு முகத்துல வந்துட்டு ஒரு இது வரணும், ஒரு வெக்கம். பண்ணிக்கிறேன் டேடி. என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்போ? இப்போ அம்மா கிட்ட போய் பேசிட்டு. அம்மா கிட்ட போய் பேசிட்டு கல்யாணம். வெக்கப்படுறியா? இல்ல டேடி. அப்போ டேடி கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓ, இப்போதான் எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ரிவீல் பண்ணலாம்ல? இல்ல. ஏன்னா கல்யாணம் ஆகி தாலி கட்டுற வரைக்கும் ஃபேஸ் காட்டக்கூடாது அப்படின்ட்டு எங்க பரம்பரை சொல்லியிருக்கு. அதனால எங்க பரம்பரைய கொள்கை. லவ் யூ. சரி வா, வீட்டுக்கு போலாம். அப்படிலாம் இல்ல, அந்த முட்டி போட்டு படத்துல எல்லாம் முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அடிக்கிற பத்தியா நீ? சும்மா டேடி. இப்பவே அடிக்கிற பத்தியா? சும்மா டேடி. அப்ப நீ என்னை லவ் பண்ணல, என்னை ஏமாத்தி இருக்க. அப்ப முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணு எனக்கு. டேடி நோ. முட்டி ப்ளீஸ், சாரி கட்டி இருக்கேன் டேடி. ஐ காண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், இப்படி பண்றேன். இந்த இப்படி இந்த லவ் யூ. லவ் யூ சொல்லிட்டியா? அப்ப நான் முட்டி போட்டு வாங்கிக்கிட்டுமா? நீ முட்டி போட்டு கூட வாங்கிக்கோ, என்னமோ பண்ணி வாங்கிக்கோ. உட்காரு டேடி, உட்காரு. ஓகே. லவ் யூ டேடி. ஓகே, லவ் யூ. உண்மையாவே பிடிச்சிருக்கா? ஆமா டேடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ஹக் பண்ணணும். இல்ல லவ் யூ சொல்லிட்டு எல்லாரும் அதான் பண்ணுவாங்க. இல்ல டேடி வேணாம். இல்ல அப்ப நீ பண்ணிக்கோ. அப்போ திரும்ப இன்னும் நல்லா அவளோ பாண்டி பஜாரு, இவனோ பர்மா பஜாரு. பஞ்சாயத்து நடக்கணும். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டா ரொம்ப பஜாரு. லவ் யூ சோ மச் டேடி. நிஜமாவே லவ் பண்றேன் டேடி. லவ் யூ. சரி வா, வீட்டுக்கு போ. இல்ல அந்த மல்லிப்பூக்கு நடுவுல இந்த ரோசா பூ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வீட்டுக்கு போலாம் வா, வீட்டுக்கு போலாம் வா, வீட்டுக்கு போலாம் வா. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? இது அது இல்ல. ஃபர்ஸ்ட் லவ் ஃபன் பண்ணதெல்லாம் போதும், வீட்டுக்கு போலாம் வா. வீட்டுக்கு போகலாம். எதுக்கு இப்பவே அவசரப்படுற? எதுக்கு அவசரப்படுற? வீட்டுக்கு போலாம் வான்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணனும். ஒரு 3 வருஷம் போலாம் வா அப்படின்னு சொன்னேன். இந்த பாரு, இந்த மைனா படத்துல வர பொண்டாட்டி மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. வீட்டுக்கு போலாம் வா, வீட்டுக்கு போலாம் வா, அதெல்லாம் சொல்லாத. டேடி வா, வீட்டுக்கு போ. டேடி இங்க ஃபன் எல்லாம் நிறுத்து. எங்க அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடிட்டு வர போறியா இல்லையா? நான் வருவேன். நீ கூப்பிட்டா நான் சுடுகாட்டுக்கு கூட வருவேன். நீ செத்து போறதுக்கெல்லாம் இப்ப யாரும் உன்னை கூப்பிடல, நீ வான்னு சொன்ன. வாயை மூடிட்டு வா டேடி. ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் திட்டி போடுவேன் ஏதாவது சொல்லி. நோ, நீ மிரட்டுற என்னைய. ஒரு அன்பா ஒரு புருஷனை என்னங்க அப்படி கூப்பிட்டேன்னா வரும். ஆனியன்லாம் தேவை கிடையாது. இப்ப வீட்டுக்கு வா, எங்க அம்மா கிட்ட பேசணும். போன்ல பேசின தானே? என்ன நான் போன்ல பேசினேன். நீ வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கல்யாணம் தான் இப்போ. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாம யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அது மேலே அப்படி போடுவேன். நோ, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும், அப்புறம் கல்யாணம் பண்ணனும். இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருந்தது போதும்.
இப்போ நீ வர போறியா இல்லையா? எங்க அம்மா எப்படி இந்த கோலத்துல பார்த்தா உன்னை ஒத்துக்கும்? அது ஓகே. நான் இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்ல.